வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 420. கைவினை பொருட்கள். பாலர் பாடசாலையில் மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகம் மூட்ட கலர் அடித்தல், கையால் பொருட்கள் செய்தல் இவை ஆசிரியரின் ஊக்கத்துடன் உதவியுடன் மாணவர்கள் கையால் செய்யப்பட்ட பல பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். இவை மிகவும் பயன்படும் பொருட்களாக வீடுகளில் பயன்படுத்தி வருவார்கள். பிள்ளைகளும் அவர்களின் பெற்றோர்களும் கையால் செய்யப்படும் பொருட்கள் மிக பெறுமதியாகவும், நத்தார் பண்டிகைக்கு பிள்ளைகள் மிக மிக அழகான நத்தார் தாத்தாவை கூட அந்த கால பகுதியில் பாடசாலையில் கைவேலை பாடத்தில் செய்து கொண்டு வருவார்கள். பொதுவாக அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை தூக்கி வீச மனம் வராது. அவ்வளவு பெறுமதி மிக்கதாக இருக்கும். இவை வகுப்புகள் உயர உயர ஆற்றல்கள் பன்மடங்காக அதிகரித்து கைவேலை பொருட்களை அழகாகவும் பெறுமதியாகவும் செய்வார்கள் மாணவ மாணவிகள். 13/6 வெள்ளிக்கிழமை சந்தோஷ் வகுப்பு மாணவர்கள் 9ஆம் வகுப்பு முடிந்து பல துறை சார்ந்து கல்வி கற்க போகின்றார்கள். அவர்கள் கைவேலை பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெற்றோர்கள் வீட்டில் உள்ள அங்கத்தவர்கள் போய் பார்க்கலாம். நாங்களும் கண்காட்சியை பார்வையிட சென்றோம். கை வேலைகளை பார்த்து மகிழ்ந்தோம். அதில் சந்தோஷ் அழகான ஓய்வெடுக்கும் கட்டில் முற்றத்து வெயிலில் போட்டு பாவிக்க செய்தார். ஏனைய மாணவர்கள் வண்டில், மேசை, அலங்கார பொருட்கள், தொட்டில், உடைகள், தலையணை, மரத்தாலான கதிரை, போர்வைகளுக்கு பாவிக்கப்படும் உறை, அலங்காரமான லைட், அலுமாரி, துணியிலான சோபா, இப்படி பல. இதை மாணவர்கள் செய்தார்களா அல்லது பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் செய்தார்களா என்று என்னிடம் ஒரு கேள்வி எழுந்தது. அவ்வளவு அழகுமிக்க பொருட்கள். ஆச்சரியமடைந்தேன். இந்த பொருட்களை இவர்கள் தங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். இன்றைய மாணவர்கள் நாளைய தொழில்துறை வல்லுநர்கள் என்று கூறி உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த கைவினை பொருட்களை பார்க்க என்ன சொல்ல தோன்றுகின்றது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.